ட்ரிப்பு நம்ம ஆட்டோவில் வரணும்னா 700 800 ஆகுது. இதை வந்து மனு நாளைக்கு காட்டி கொடுத்தேன், இவங்களும் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. 5 முறைக்கு மேல் மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லையா? குடும்பத்தில் வந்து என் சொத்தெல்லாம் ஏமாற்றி வாங்கிக்கிறாங்க. சங்கர், விழுப்புரம் மாவட்டம் செங்காடு கிராமத்துலேருந்து வந்தது. ஒரு ட்ரிப்பு நம்ம ஆட்டோவில் வரணும்னா 700 800 ஆகுது. ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து மனு கொடுத்துருவேன். வண்டி இருந்திருந்தா நான் இதுக்கெல்லாம் அலைய வேண்டியிருக்கேன். பத்தாவது நான் ஊரில் இல்லாதனால என் குடும்பத்தில் உள்ளவங்களே என் சொத்தெல்லாம் ஏமாற்றி வாங்கிக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லை, எங்கேயும் போய் அலையிறதுக்கு எதுக்குமே வண்டி இல்லை. நான் யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ இங்கே வந்து மனு நாளைக்கு காட்டி கொடுத்தேன், இவங்களும் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. இங்கே கீழே நவுந்துட்டு தான் போக வேண்டியது, ஒரு வசதியும் பண்ணி வைக்கிறேன். ஏதோ பார்த்து எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா. விழுப்புரம் மாவட்டம் செங்காடு கிராமத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான சங்கருங்கிறவங்க தன்னோட அன்றாட வாழ்க்கையில வாழ்வாதார பணிக்கு போறதுக்கு ஏதுவா பேட்டரியில இயங்கக்கூடிய 3 சக்கர வாகனம் வேணும்னு சொல்லி 5 முறைக்கு மேலா மாவட்ட ஆட்சியர் கிட்ட மனு கொடுத்ததா சொல்றாங்க. ஆனா மனு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததுனால தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து மனு கொடுக்கறதா சொல்லப்படுது. இன்னைக்கும் அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல 2 சக்கர வாகனம் நிக்கிறதுனால ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறதுனால அவங்க உள்ள போறதுக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதனால இடர்பாடுகளை உடனடியா நீக்கி மாற்றுத்திறனாளிகளும் உள்ள போய் தங்களோட குறைகளை மனுவா கொடுக்கறதுக்கும் நடவடிக்கை எடுக்கணும்னு கோரி இருக்காங்க. பேட்டரியில இயங்கக்கூடிய 3 சக்கர வாகனம் இல்லாததுனால எங்கேயாவது போகணும்னா தினமும் ஆட்டோக்குன்னே கிட்டத்தட்ட 500 ரூபாயில இருந்து 700 ரூபாய் வரைக்கும் செலவாகிறதுனால வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதாகவும் சொல்றாங்க. மாவட்ட நிர்வாகமும் இதை ஏத்துக்கிட்டு அந்த மனு மீதான நடவடிக்கை உடனே எடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த செய்தி பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய செய்திகளுக்கு பிஹைண்ட் இட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மர்ம காய்ச்சலால பாதிக்கப்பட்ட 10 வயது சிறுமி பரிதாபமா உயிரிழந்த நிலையில பெத்த மகளை இழந்த பெற்றோர்கள் கதறும் காட்சி காண்போரு கண் கலங்க செஞ்சிருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கவுக்காப்பட்டு பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளியான அரவிந்தன், திவ்யா இவங்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க. மூத்த மகள் பிந்து ஸ்ரீக்கு 10 வயசாவது. இவங்க சிங்காக்குப்பம் அரசு நடுநிலை பள்ளியில 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. கடந்த 3 நாட்களா பிந்து ஸ்ரீ